எதை கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைதான் நிலைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் போதும் அதிகம் நேசிப்பதற்கும் சண்டை போட்டு பிரிவதற்கும். ஆனால் ஒரு ஜென்மம் போதாது நேசித்த ஒருவரை மறப்பதற்கு. ஒரே ஒரு முறையாவது பார்த்து விட மாட்டோமா என நினைக்கும்படி சிலரும், இனி ஒரு முறை கூட பார்த்துவிடக்கூடாது என நினைக்கும்படி சிலரும் நம் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்துவிடாதே. நீ இழந்தது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும். பொறுமையின் வழியே நீ முயற்சி செய்தால் நல்ல தூக்கம், நல்ல பசி, நல்ல ஆரோக்கியம் போன்ற நற்குணங்களை கொண்டவர்கள் பிரபஞ்சத்தால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள். ஆரம்பத்தில் எச்சரிக்கை மட்டும் தரும். அலட்சியப்படுத்தினால் வாழ்க்கையே முடக்கி போய்விடும். நோயும் கடனும். எத்தனை பக்கங்கள் வாழ்வில் இனிமையாய் வந்தாலும் நீ என் பக்கம் வந்தது போல் இனிமை எதிலும் இல்லை. நேற்று கடந்துவிட்ட கஷ்டங்கள் ஒரு பாடம், இன்று ஒரு புதிய களம். நம்பிக்கையுடன் உன் பயணத்தை தொடர். நிச்சயம் ஒரு நாள் வெல்வாய். மணிக்கணக்கில் சாட் செய்வது மட்டுமல்ல காதல். ஒரு மெசேஜும் வராது என தெரிந்தும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அடிக்கடி சாட் ஓப்பன் பண்ணி பார்ப்பதும் காதல்தான். ஒருவருடைய மனதில் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் ஒருபோதும் அடுத்தவர்களால் உணர முடியாது. வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையே நமக்காகத்தான் இருக்குன்னு நினச்சி வாழுங்க. எல்லாமே வெற்றிதான். இப்படியே கடந்து போய்விடுமோ என்பது உணர்வு. இதையும் கடந்து வந்தோம் என்பது சரித்திரம். இரக்கத்தையும் உறக்கத்தையும் அளவோடு பயன்படுத்து. அதிகமாக உறங்குபவன் சோம்பேறி. பிடிக்க முடியாது இளமையை, தடுக்க முடியாது முதுமையை, பெற முடியாது இழந்த மதிப்பை, நிறுத்த முடியாது ஓடும் காலத்தை, வாங்க முடியாது தாயின் அன்பை, அழிக்க முடியாது வாழ்ந்த வாழ்க்கையை. எல்லாம் கடந்து போகும். இல்லை, கடந்து போகவில்லை சில வழிகள். ஆனால் அவற்றின் எடையை தூக்க தோள்கள் பழகி போயின. இப்போது வலி குறையவில்லை. அதை சுமக்கும் அளவிற்கு நான் வலிமை கொண்டுள்ளோன். முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடுங்கள். இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும். மனிதர்கள் அதிகம் எங்கு மௌனமாகிறார்கள்? பேச வார்த்தைகள் இல்லாத போதா? இல்லை, பேசி எந்த பயனும் இல்லை எனும் போதுதான். அருகில் இருக்கும் அன்பு அழகானதுதான். வெளியில் தெரியும் பகட்டான அழகை விட. எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியில் சொல்ல முடியாது. ஓசையின்றி மௌனமாகவே அழுகின்ற 1000 வழிகள் இங்கு மனதிலும் உண்டு. தரம் தாழ்ந்து யாரிடமும் கெஞ்சாதே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இரு. இழப்பவன் ஒரு நாள் பெறுவான், பெறுபவன் ஒரு நாள் இழப்பான். செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையாகிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சிந்தித்து செயலாற்றுங்கள். மற்றவர்களை பற்றியும் மாறியவர்களை பற்றியும் யோசிக்காதே. வரையில் சிந்தனையும் நமக்கானதாக இருக்கும். பாதைகளில் தடைகள் இருந்தால் தகர்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை, தவிர்த்து விட்டும் செல்லலாம். எறும்பை போல. ₹1 சாக்பீஸ் பல 1000 அறிவாளிகளை உருவாக்குகிறது. ₹1,00,000 கைபேசி பல கோடி கண் பார்வையை இழக்க செய்கிறது. வாழ்க்கையில் பலமான அடி விழுந்ததால் ஆறுதலுக்காக கோயிலுக்கு சென்றேன். நிமிடத்திற்குள் பல அடி விழுந்தும் தன் ஓசையால் சிரித்து கொண்டிருந்த கோயில் மணியை கண்டதும் கற்றுக்கொண்டேன். இன்னாரைப் போல் வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மைப் போல் வாழ வேண்டும் என்று பிறர் எண்ணும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. சிலரின் உண்மையான முகம் தெரிந்த பின்னும் சிரிப்பை மறக்காமல் இருப்பது ஒரு கலை. அவர்களோடு பழகுவது அல்ல சவால், தன்னைத்தான் அமைதியாக வைத்திருப்பதே சவால். நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் வாழ்க்கை தரும் கஷ்டங்களையெல்லாம் நாம் தாங்கத்தான் வேண்டும்.
பாராட்டுக்கள் இல்லாமலே வாழ்ந்தாலும் பரவாயில்லை, மன நிம்மதி இருந்தால் ஒன்றே போதும். வடை சாப்பிட ₹1 குறைகிறது என்று டீ மட்டும் குடித்துவிட்டு பசியுடன் நாட்களை கடத்தியவர்களுக்குத்தான் தெரியும் வறுமையின் கொடுமையும் ஒவ்வொரு ரூபாயின் மதிப்பும். அந்த பழைய ராகத்தை பாடிக்கொண்டு வா, இளமையின் நாட்கள் நெஞ்சை நனைக்கட்டும். சிலருக்கு கேள்வி கேட்கவும் தெரியாது, எதிர்த்து பேசவும் தெரியாது, விலகி செல்லவும் முடியாது. ஆனால் நடந்ததை நினைத்து கண்ணீர் விட்டு அழ மட்டும் தெரியும். விலை உயர்ந்த கடிகாரம் கையில் இருக்கலாம், ஆனால் நல்ல காலம் உன் உழைப்பில்தான் இருக்கிறது. எந்த நிலையிலும் ஒரு பெண் மட்டும் இறைவனிடம் தனக்காக கேட்பதே இல்லை. மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் வரவேற்கும் கால்மிதியாய் இருப்பதே மேல். உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையும் தர முடியும். என்னை முட்டாள் என்று யாராவது கூறினால் நான் வருத்தப்படுவதில்லை. முட்டாள் ஏமாறுவானே தவிர யாரையும் ஏமாற்றுவதில்லை. ரயில் போனால்தான் தண்டவாளம் தெரியும். சிலருடன் பழகி பார்த்தால்தான் அவர் வண்டவாளம் புரியும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள். உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாதென்றும் கொள்கையை மட்டும் கடைப்பிடியுங்கள். தொலைத்த இடமும் தெரிகிறது, தொலைந்த பொருளும் தெரிகிறது, வலியும் உணரப்படுகிறது. ஆனால் திருப்பி மீட்டெடுக்கத்தான் முடியவில்லை. கொள்கைகளில் சிறந்த கொள்கை நேர்மை மட்டும்தான். கடவுளின் உன்னதமான படைப்பு நேர்மையான மனிதன். யாரும் இல்லைன்னு நினைக்கிறத விட யாருமே வேண்டாம்னு வாழ்றதுதான் நிம்மதியான வாழ்க்கை. நேர்மையாக நடப்பவர்களை விட நடிப்பவர்கள் மேல்தான். உயிருக்கும் மேலாக அன்பு வைக்கிறார்கள். தானாக உயரும் வயது, விடாமல் துரத்தும் காலம், நிறுத்த முடியாத நேரம், கடக்கத் துடிக்கும் இளமை, காலை தொடுக்கும் சமூகம். கஷ்டத்தை கடவுள் கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல, எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்த. உன்னை அலட்சியம் செய்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு, இல்லை என்றால் பன்றி தன்னை சிங்கம் என்று நினைத்துவிடும். நீ யாருக்காக எல்லாவற்றையும் செய்தாயோ, நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழந்தாயோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்க